ஹாய் காய்ஸ், இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஹியூமன் அனாட்டமி. சரியா, ஹியூமன் அனாட்டமி. சரியா, ஃபஸ்ட்டு இன்ட்ரோடக்ஷன் பார்க்கலாம். வாட் இஸ் ஹியூமன் அனாட்டமி? Human anatomy is the study of science which deals with the structure of human body. அதாவது தமிழில் அனாட்டமி என்ன சொல்லுவாங்கன்னு பார்க்கலாம், உடல் கூடியல். நம்மளோட மனிதன் வந்து எப்படி உடல் அமைஞ்சிருக்கு, மனித உடல் வந்து எப்படி அமைஞ்சிருக்கு பற்றி படிக்கிறதா என்ன உடற்கூடியல். ஸோ இட் டீல்ஸ் வித் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹியூமன் பாடி. நம்ம ஹியூமன் பாடி வந்து எப்படி அமைஞ்சிருக்கு ஸ்ட்ரக்சர், அதை பற்றி படிக்கிறதா ஹியூமன் அனாட்டமி. சரி, நம்ம ஏன் இந்த மெடிக்கல் ப்ரொஃபஷனில் வந்து ஹியூமன் அனாட்டமி படிக்கிறோம்? அதான் ஒரு கொஸ்டின். சரியா, வை டு வி ஸ்டடி அனாட்டமி இன் மெடிக்கல் ஃபீல்ட்? அதுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எதுக்கு படிக்கிறோம்னா இட் இஸ் வித் த கிளாரிஃபிகேஷன் அண்ட் எசென்ஷியல் கான்செப்ட் ஆஃப் பாடிஸ், ஹவு பாடிஸ் ஒர்க். சரியா, நம்மளோட ஒரு ஆர்கன் வந்து எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, என்ன வேலை செய்யுது, நம்ம ஹியூமன் பாடி வந்து எப்படி ஒர்க் ஆகுது, அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம அனாட்டமி படிக்கிறோம். அனாட்டமி மட்டுமா படிக்கிறோம், ஃபிசியாலஜி தான் படிக்கிறோம். ஃபிசியாலஜினா என்ன? ஃபிசியாலஜினா என்னன்னா, அனாட்டமினா என்ன சொன்னேன், இட் டீல்ஸ் வித் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹியூமன் பாடினா நம்ம மனித உடல் வந்து எப்படி அமைச்சிருக்குனா, உடலுக்கு அப்போ உடலுக்குள்ளே என்ன அமைச்சிருக்கு, ஒரு ஆர்கன்ஸ் இருக்கா, அந்த ஆர்கன்ஸ் வந்து என்னென்ன வேலை செய்து பற்றி படிக்கிறது தான் என்ன ஃபிசியாலஜி. ஃபிசியாலஜினா என்னன்னா, இட் டீல்ஸ் வித் த ஃபங்க்ஷனிங் ஆஃப் ஆர்கன்ஸ் இன் த ஹியூமன் பாடி. சரியா, ஸோ நம்ம ஹியூமனோட ஒரு ஆர்கன் வந்து எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அதை பற்றி படிக்கிறதா என்னன்னா ஃபிசியாலஜி. ஸோ இந்த அனாட்டமி அண்ட் ஃபிசியாலஜி வந்து படிக்கிறனால நமக்கு என்ன யூஸ்ஃபுல், என்ன நமக்கு லாபம்? இதனால் இந்த அனாட்டமி அண்ட் ஃபிசியாலஜி படிக்கிறனால நம்மளோட ஒரு ஆர்கன் நம்ம பாடியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்படி தெரிஞ்சுக்கிறதுனால நம்ம ப்ராக்டிக்கலாக ஒரு ஹியூமனுக்கு வந்து இதை அப்ளை பண்ணுறோம். சரியா, இதான் இதோட மெயின் யூஸை. சரியா, ஓகே, இப்போ நம்ம டிவிஷன்ஸ் ஆஃப் அனாட்டமி பார்ப்போம். சரியா, ஸோ கெடாவரிக் அனாட்டமி. கெடாவரிக் அனாட்டமினா வேணால் இட் டீல்ஸ் வித் த dead body through regional and systemic anatomy. Studied on dead preserved bodies through regional and systemic anatomy. ஒரு டெட் பாடியை வச்சு நம்ம படிக்கிறது தான் கெடாவரிக் அனாட்டமி. ஒரு டெட் பாடியை வச்சு நம்ம என்ன படிக்க போகிறோம், ஒரு டெட் பாடியில் வந்து ஒரு ரீஜனல் அண்ட் சிஸ்டமிக் அனாட்டமினா, ரீஜனல்னா அந்த ஹியூமன் பாடியோட ஒரு ரீஜியன்ஸ் எப்படி இருக்குது, எப்படி அமைஞ்சிருக்கு. சிஸ்டமிக் அனாட்டமினா ஒரு சிஸ்டம்ஸ் வந்து எப்படி அமைஞ்சிருக்கு அதை பற்றி படிக்கிறதா என்ன சிஸ்டமிக் அண்ட் ரீஜனல் அனாட்டமி. ஸோ ஒரு டெட் பாடியை வந்து நம்ம ஒரு டெட் பாடி வந்து எப்படி ரீஜன்ஸ்லாம் அமைஞ்சிருக்கு, ஒரு ஹியூமனுக்கு வந்து எப்படி ஒரு ரீஜியன் அமைஞ்சிருக்கு, ஒரு சிஸ்டம் எப்படி அமைஞ்சிருக்கு, இதெல்லாமே ஒரு டெட் பாடியை வச்சு படிக்கிறதா என்ன கெடாவரிக் அனாட்டமி. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லிவிங் அனாட்டமி. சரியா, லிவிங் அனாட்டமினா என்னன்னா, ஸ்டடிட் ஆன் லிவிங் யூஸிங் இன்ஸ்பெக்ஷன், பால்பேஷன், ரிகர்சல், அஸ்கல்டேஷன் அண்ட் எண்டோஸ்கோபி. ஓகே, இன்ஸ்பெக்ஷன்னா ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன். சரியா, ஒரு உயிருள்ள ஒரு ஹியூமனை வந்து நம்ம எக்ஸாமினேஷன் பண்ணி, அது இல்லாமல் பால்பேஷன்னா அவனை வந்து அழுத்தி பார்ப்போம். சரியா, அந்த பால்பேஷன், அது இல்லாமல் அஸ்கல்டேஷன். அஸ்கல்டேஷன்னா என்னன்னா, நம்ம ஹார்ட் பீஸோட என்ன சொல்லுவோம்னா அஸ்கல்டேஷன் சொல்லுவோம். ஸோ அப்படி இருக்கிறப்ப அதே மாதிரி எண்டோஸ்கோப்பி. எண்டோஸ்கோப்பின்னா என்னென்னா, நம்மளோட ஒரு ஆர்கன்ஸை வந்து டீப்பாக நம்ம எண்டோஸ்கோப் பண்ணி பற்றி இன்னர் ஆர்கன்ஸை பற்றி படிக்கிறது தான் எண்டோஸ்கோப்பி. ஒரு ஏரியாவை வந்து நம்ம பாடியில் ஒரு ஆர்கன்ஸுமே நம்ம எண்டோஸ்கோப் பண்ணி இன்னராக எப்படி அமைஞ்சிருக்கு உள்ள அதை பற்றி படிக்கிறது அதனால் எண்டோஸ்கோப்பி. சரியா, ஸோ இப்போ ஒரு உயிருள்ள ஒரு ஹியூமனை வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணி பால்பேஷன், இந்த அஸ்கல்டேஷன், இந்த எண்டோஸ்கோப்பிலாம் பண்ணி பற்றி அவனோட டீப்பர் ஆர்கன்ஸ், அவங்களோட ஹோல் ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி அமைஞ்சிருக்கு இதெல்லாம் பற்றி படிக்கிறது தான் என்னன்னா லிவிங் அனாட்டமி. கெடாவரிக் அனாட்டமினா ஒரு டெட் பாடியை வந்து வச்சு அவங்களோட ஹோல் ஸ்ட்ரக்சர் எப்படி அமைஞ்சிருக்கு பற்றி படிக்கிறது கெடாவரிக் அனாட்டமி. இதுவே லிவிங் அனாட்டமினா உயிருள்ள ஒரு மனிதனை வச்சு நம்மளோட உடல் ஃபுல்லாக எப்படி அமைஞ்சிருக்கு அப்படி பற்றி படிக்கிறது தான் லிவிங் அனாட்டமி. சரியா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எம்ப்ரியாலஜி. சரியா, எம்ப்ரியாலஜிக்கு வந்து இன்னொரு நேம் இருக்குது, இட் இஸ் ஆல்சோ கால்ட் திஸ் டெவலப்மெண்டல் அனாட்டமி. சரியா, டெவலப்மெண்டல் அனாட்டமி. டெவலப்மெண்டல் அனாட்டமினா என்ன, எம்ப்ரியாலஜினா என்ன ஃபஸ்ட்டு, இட் இஸ் த ஸ்டடி ஆஃப் ப்ரினாட்டல் டெவலப்மெண்ட் அண்ட் சேஞ்சஸ் இன் அ இண்டிவிஜுவல். சரியா, இப்போ ஒரு கரு உருவாகுதுன்னு வச்சுக்கோங்க, வயிற்றில் எப்படி உருவாகும், செல்லாக உருவாகும் ஃபஸ்ட்டு. சரியா, அந்த செல்லாக உருவாகிறதுலேருந்து அந்த ஹோல் அந்த பேபி வந்து எப்படி டெவலப் ஆகுது, அந்த செல் ஸ்டேஜில் இருந்து எப்படி ஹோல் ஃபீட்டஸ் வந்து டெவலப்மெண்ட் நடக்குது, ஸோ அந்த கரு வந்து எப்படி வளருது அதை பற்றி படிக்கிறது தான் எம்ப்ரியாலஜி. சரியா, இதுக்கு வந்து அதனால் இது என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு இது ஸ்டேஜ் வந்து எப்படி டெவலப் ஆகுது ஃபீட்டஸ்,
இப்படி பற்றி ஒவ்வொரு டெவலப்பிங்கும் பற்றி படிக்கிறதுனால ஒரு ஏரியாஸுமே அதனால் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா டெவலப்மெண்டல் அனாட்டமின்னு சொல்கிறாங்க. சரியா? இதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஹிஸ்டாலஜி. சரியா? ஹிஸ்டாலஜின்னா என்னன்னா, இப்போ நம்ம அனாட்டமினா என்ன சொன்னேன், நம்மளோட ஹோல் பாடி ஸ்ட்ரக்சர் எப்படி அமைஞ்சிருக்கு அதை பற்றி படிக்கிறதா அனாட்டமின்னு சொன்னோன்னா. ஸோ இப்போ பாடி ஸ்ட்ரக்சர்ஸ்னால் என்ன, நம்மளோட செல், டிஷ்யூ, ஆர்கன்ஸ், இதெல்லாம் போன்ஸ், இதெல்லாமே வந்து ஸ்ட்ரக்சர். சரியா? அப்படி இருக்கிறப்ப இந்த ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து டீப்பாக உள்ள என்னென்ன இருக்குது இதெல்லாம் பற்றி நம்ம இப்போ ஒரு மசில் எடுத்துக்குவேன். ஒரு மசில்னா பார்த்தா இப்போ செல்லாமே எடுத்துக்குவோம். ஒரு செல்லுக்குள்ளே என்னென்ன இருக்கும், சைட்டோபிளாசம் இருக்கும், சைட்டோபிளாசம் ஆர்கனஸ், நியூக்ளியஸ், நியூக்ளியோடஸ், ரிபோசோம், சைட்டோசோம்ஸ், இதெல்லாம் அதே மாதிரி மைக்ரோகாண்டிரியா, மைக்ரோடியூபிள்ஸ், மைக்ரோஃபிலமெண்ட்ஸ் இதெல்லாமே இருக்கும். இதெல்லாமே நம்ம எப்படி பார்க்க முடியும், ஒரு மைக்ரோஸ்கோப்பால். சரியா? அப்படி இருக்கிறப்ப ஒரு ஆர்கன், நம்மளோட ஹியூமனோட ஒரு ஆர்கன்ஸ் இல்லைனா ஒரு டீப் லேயர்ஸ் எடுத்துக்குவோம். சரி, ஒரு ஏரியாஸ் எடுத்து டீப்பாக உள்ளே என்னென்ன இருக்குது இப்படிலாம் நம்ம மைக்ரோஸ்கோப்பை யூஸ் பண்ணி பற்றி தெரிஞ்சு படிக்கிறதா என்ன ஹிஸ்டாலஜி. ஹிஸ்டாலஜி இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் மைக்ரோஸ்கோபிக் அனாட்டமி. எம்பிரியாலஜி என்ன சொல்கிறோம், டெவலப்மெண்டல் அனாட்டமி சொல்கிறோம். இதே வந்து மைக்ரோஸ்கோபிக் அனாட்டமி சொல்கிறோம். ஏன்னா இட் இஸ் த ஸ்டடி அபவுட் ஸ்ட்ரக்சர் வித் த எய்ட் ஆஃப் மைக்ரோஸ்கோப். நம்ம மைக்ரோஸ்கோப்பை வச்சு நம்ம உடல் அமைப்பு எப்படி அமைஞ்சிருக்கு தெரிஞ்சுக்கிறோம். அதனால் வந்து மைக்ரோஸ்கோப் தான் ஹெல்ப் பண்ணுது இதாக தெரிஞ்சுக்கிறதுக்கு. அதனால் என்ன சொல்கிறோம், மைக்ரோஸ்கோபிக் அனாட்டமின்னு சொல்கிறோம். சரியா? அடுத்து பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் அனாட்டமி. சரியா? சர்ஃபேஸ் அனாட்டமினா என்னன்னா, இட் டீல்ஸ் வித் த டீப்பர் ஸ்ட்ரக்சர் ஆஃப் பாடி இன் ரிலேஷன் டு ஸ்கின் சர்ஃபேஸ். சரியா? நம்மளோட உடல் வந்து டீப்பாக, நம்மளோட ஹியூமன் பாடி எப்படி டீப்பாக அமைஞ்சிருக்கு, நம்ம பாடிக்குள்ளே ஒரு ரீஜியன்ஸ் எப்படி இருக்குது, டீப்பாக ஒரு ஆர்கன்ஸ் எப்படி இருக்குது, ஒரு ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, இதெல்லாமே நம்ம ஸ்கின்னுக்கு ரிலேட்டடாக எப்படி டீப்பாக அமைஞ்சிருக்கு அதை பற்றி படிக்கிறதான சர்ஃபேஸ் அனாட்டமி. நம்மளோட ஹோல் ஹியூமன் பாடி ஸ்ட்ரக்சர் டீப்பாக ஸ்கின்னுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு, ஸ்கின்னுக்கு ஏற்ற மாதிரி எப்படி பாடி அமைஞ்சிருக்கு அதை பற்றி படிக்கிறதா என்ன நம்மளோட சர்ஃபேஸ் அனாட்டமி சொல்கிறாங்க. சரியா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரேடியோகிராஃபிக் அனாட்டமி. சரியா? ரேடியோகிராஃபிக் அனாட்டமினா என்னன்னா, it deals with the study of bones and deeper organs by using ultrasounds and tomographic scans. நம்மளோட ஹோல் ஹியூமன் பாடி எதால மேடாக இருக்குது, போன்ஸ் அண்ட் ஆர்கன்ஸ், இந்த மசில்ஸ் எல்லாமே மேடாக இருக்கா. ஸோ இந்த ஒரு போன்ஸுமே நம்ம ஒரு போன்ஸ் ஒரு டீப் ஆர்கன்ஸுமே எப்படி அமைச்சிருக்கு இதெல்லாமே நம்ம ஒரு எக்ஸ்ரே இல்லைனா ஒரு ஸ்கேன் ரிப்போர்ட்டை வச்சு பற்றி படிக்கிறதா இந்த ரேடியோகிராஃபிக் அனாட்டமி. சரியா? இதுக்கப்புறம் பார்த்தோன்னா கம்பேரேட்டிவ் அனாட்டமி. கம்பேரேட்டிவ்னால என்ன, கம்பேர் பண்ணி படிக்கிறது. எது கூட கம்பேர் பண்ணி படிக்க போகிறோம், ஒரு அனிமல் கூட. சரியா? ஸ்டடி ஆஃப் அனாட்டமி ஆஃப் அதர் அனிமல்ஸ் டு எக்ஸ்பிளைன் த சேஞ்சஸ் ஃப்ரம் ஸ்ட்ரக்சர் ஃபங்க்ஷன் ஆஃப் டிஃபரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் ஹியூமன் பாடி. அதாவது என்னன்னா, நம்மளை வந்து ஒரு ஹியூமனை வந்து ஒரு அனிமல் கூட கம்பேர் பண்ணுறாங்க. ஏன், நம்ம ஹியூமனுக்கும் மனிதனுக்கும் எப்படி உடல் அமைஞ்சிருக்கு, என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, ஒரு பார்ட்ஸ் எப்படி இருக்குது டிஃப்ரென்ஸாக, ஒரு பார்ட் என்னென்ன வேலை செய்யுது, இப்படி கம்பேர் பண்ணி இப்போ படிக்கிறது தான் என்ன கம்பேரிட்டிவ் அனாட்டமி. சரியா? அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ஆந்த்ரோபாலஜி. ஆந்த்ரோபாலஜினாலே ஏன்ஷியட். சரியா? ஆதிகாலம். ஸோ அந்த காலத்துலலாம் அவங்களே சொல்லுவாங்க, எல்லாருமே சோஷியல்லே படிச்சிருப்பீங்க சின்ன வயசில், என்னென்னா ஒரு குரங்கிலிருந்து ஒரு மனிதன் வந்திருக்கான்னு சொல்லலாம். ஸோ அப்படி அந்த குரங்கிலிருந்து மனிதன் வந்து வளர்றப்ப என்னென்ன ஸ்டேஜஸ் இருக்குது, அந்த ஒரு ஸ்டேஜஸில் வந்து எப்படி அவங்களோட ஃபிசிக்கல் ஸ்ட்ரக்சர் எப்படி இருந்துச்சு, அவங்களோட ஏரியாஸ், அவங்களோட எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரக்சர் எப்படி இருந்துச்சு ஹியூமன் பாடி, அவரோட உடல் அமைப்பு அந்த ஒரு குரங்குலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர்றப்ப எப்படி அமைஞ்சிருச்சு. ஸோ அவனோட டோட்டல் ஃபிசிக்கல் சேஞ்சஸ் ஆகுமா, அவனோட அவனோட டோட்டல் உடல் அமைப்புமே சேஞ்ச் ஆகும். அப்படி இருக்கிறப்ப அந்த ஒரு ஏரியாவும் அவங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு, ஒரு டைமில் எப்படி அமைஞ்சிருக்கு, குரங்குலேருந்து வரப்போ ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு அதை பற்றி படிக்கிறதா நம்மளோட ஃபிசிக்கல் ஆந்த்ரோபாலஜி. இட் இஸ் வித் த எக்ஸ்டர்னல் ஃபியூச்சர்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ் அண்ட் டிஃபரெண்ட் ரேசஸ் அண்ட் குரூப்ஸ் ஆஃப் பீப்புள். அதாவது ஆமாம், டோட்டல் ஹியூமனோட எக்ஸ்டர்னல் சர்ஃபேஸ் எப்படி அமைச்சிருக்கோ, அது இல்லாமல் அவனோட ஒரு டிஃப்ரெண்ட் ரேசஸ்னால் அந்த ஒரு ஸ்டேஜஸில் எப்படி அமைச்சிருக்கு பற்றி படிக்கிறதா ஃபிசிக்கல் ஆந்த்ரோபாலஜி. சரியா? அடுத்து பார்த்தீங்கன்னா அப்ளைட் அனாட்டமி. ரொம்ப முக்கியமானது ஒரு மெடிக்கல் ப்ரொஃபஸருக்கு. சரியா? அனாட்டமி சொன்ன இது வரைக்கும் நம்ம டோட்டல் பாடியோட ஸ்ட்ரக்சரை பற்றி படிக்கிறது தான் அனாட்டமின்னு சொல்லலாம். ஸோ அப்போ இந்த அப்ளைட் அனாட்டமி வந்து பார்க்கலாம் ரொம்ப முக்கியம். ஏன்னா ஸோ இந்த டோட்டல் பாடி ஸ்ட்ரக்சர் எப்படி அமைஞ்சிருக்கு தெரிஞ்சால் தான் நம்ம என்ன பண்ண முடியும், உன்னோட ஆர்கன்ஸ் எப்படி ஃபஸ்ட்டு ஒரு ஆர்கன் மனிதன் பார்க்கணும்னா டோட்டல் பாடி ஸ்ட்ரக்சர் எப்படி அமைஞ்சிட்டு தெரியப்பா.
அண்ட் டோட்டல் பாடி ஸ்ட்ரக்சர் எப்படி அமைஞ்சிருக்குன்னு தெரிஞ்சால் தானே ஒரு ஆர்கன் எப்படி செயல்படுது நம்ம கரெக்டாக பார்க்க முடியுங்க. ஸோ அப்படி ஒரு ஆர்கன் வந்து எப்படி கரெக்டாக வேலை செய்யுது, என்ன வேலை செய்யுது, இன்கேஸ் இது வேலை செய்யணும்னா என்ன அவங்களுக்கு ஏதோ ஒரு டிசீஸ் வருமா, அந்த டிசீஸ் வந்து என்ன டிசீஸ் கரெக்டாக நம்ம கண்டுபிடிக்கிறோங்கள, டயக்னோஸ் பண்ணுறோம், அதான் என்னன்னா அப்ளைட் அனாட்டமி. சரியா, அதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது என்ன இந்த அப்ளைட் அனாட்டமி. அதாவது என்னன்னா டு ஸ்டடி அண்ட் அப்ளிகேஷன் ஆஃப் அனாட்டமிக்கல் நாலேஜ் டு மெடிக்கல் அண்ட் சர்ஜரிக்கல் ப்ராக்டிஸ். அதாவது என்னன்னா நம்மளோட ஃபோர்த் ஹியூமன் பாடி ஸ்ட்ரக்சர் தெளிவாக தெரிஞ்சதுக்கப்புறம் தான் என்னென்னவோ ஒரு ஆர்கன்ஸ் எப்படி செயல்படுது, அப்படி செயல்படுறதா என்னென்ன டிசீஸ் வரும், அந்த டிசீஸை நம்ம கண்டுபிடிக்கிறது என்ன இந்த அப்ளைட் அனாட்டமி. அதான் இது ரிலேட்டட் டு த மெடிக்கல் அண்டு சர்ஜரிக்கல் ப்ராக்டிஸ் சொல்கிறாங்க. சரியா, இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரிமெண்டல் அனாட்டமி. சரியா, எக்ஸ்பிரிமெண்டல் அனாட்டமினா என்னன்னா இட் இஸ் வித் த இன்ஃப்ளூயன்ஸ் அண்ட் டிட்டர்மைன் ஃப்ரம் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் ஹியூமன் பாடி. சரி, இப்போ ஹார்ட் எடுத்துகிட்டா நம்ம பிளட்டை பம்ப் பண்ணுறது வேறு, லங்ஸ் எடுத்துகிட்டா நம்ம ரெஸ்பிரேஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது லங்ஸ். அதே மாதிரி நம்ம ஒரு ஆர்கனுக்கு என்னென்ன வேலை செய்யுது, என்னென்ன ஃபங்க்ஷன் இருக்குது, இந்த மாதிரி அதே மாதிரி ஒரு பார்ட்ஸும் நம்ம பாடியில் என்னென்ன வேலை செய்யுது, இப்படி நம்ம பற்றி படிக்கிறதா இருந்தால் நம்ம எக்ஸ்பிரிமெண்டல் அனாட்டமி. சரியா, இட் இஸ் வித் த இன்ஃப்ளூயன்ஸ் அண்ட் டிட்டர்மைன் ஃப்ரம் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் பாடி, ஸ்டடி ஆஃப் ஃபேக்டர்ஸ் விச் இன்ஃப்ளூயன்ஸ். அதாவது நம்ம ஒரு ஆர்கனுமே நம்மள இன்ஃப்ளூயன்ஸ்னால் நீங்கள் எப்படி சொல்கிற பேர் அது என்ன வேலை செய்யுது, டிட்டர்மைன் த ஸ்ட்ரக்சர், ஸ்ட்ரக்சர் எப்படி அமைஞ்சிருக்கு நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறோம், ஓவராலாக சொல்கிறோம். அது இல்லாமல் பார்த்தோன்னா ஒரு ஃபங்க்ஷன் அன்றைக்கி ஒரு ஆர்கன் என்ன செய்யுது, அதே மாதிரி ஒரு பார்ட்ஸ் எப்படி அமைஞ்சிருக்கு, இதெல்லாம் நம்ம டோட்டலாக ஓவராலாக படிக்கிறது. ஆனால் இந்த எக்ஸ்பிரிமெண்டல் அனாட்டமி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜெனடிக்ஸ். சரியாக, ஜெனடிக்ஸ்னாலே என்னடா இந்த குரோமோசோம் தான். ஸோ நம்ம இட் இஸ் வித் த ஸ்டடி ஆஃப் இன்ஃபர்மேஷன் ப்ரெசன்ட் இந்த குரோமோசோம். இந்த குரோமோசோம்னால நம்ம உடம்புக்கு என்ன பிரச்சனை, ஐ மீன் என்ன நடக்க போகுது, இந்த குரோமோசோம் நம்ம உடம்புல என்ன பங்கு எடுக்குது, இதை பற்றி படிக்கிறதா என்னன்னா இந்த ஜெனடிக்ஸ். இந்த குரோமோசோம் வந்து நம்ம உடம்புல என்ன செய்யுது, இதனால் நமக்கு என்ன வேலை, இதனால் நமக்கு என்ன ஆகுது, இதை பற்றி படிக்கிறதா இந்த ஜெனடிக்ஸ். சரியா, ஸோ ஓவராலாக இதில் நம்ம இந்த கிளாஸில் ஃபுல்லாக நம்ம என்ன பார்த்தோம், டு மெயின் அனாட்டமினா என்ன, அனாட்டமிக்கு அப்புறம் நம்ம ஏன் அனாட்டமி படிக்கிறோம், அது இல்லாமல் நம்ம இந்த அனாட்டமியை வந்து நம்ம எப்படி அப்ளிகபிள் பண்ணுறோம், அப்ளிக் அனாட்டமியை தான். அது இல்லாமல் டிவிஷன்ஸ் ஆஃப் அனாட்டமி. சரி, அது எல்லாமே பார்த்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து நம்ம சேனலில் நிறையா வீடியோஸ் வரும் மெடிக்கல் ரிலேட்டடாக. ஸோ அதனால் இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாமே நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு முடிஞ்சால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பக்கத்தில் இருக்கிற ஒரு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.